கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயின்ல போனாங்க கலைஞர்லாம். போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. விமலாவரி கூட்டத்தில் நான் ஒரு டிடிஆர் தேடிட்டு இருக்கிறேன். என்ன தேடுறாங்க? கருணாநிதி சுயசரிதை எழுதியிருக்காரு. அதுல நான் முதல் ரயில்ல போகும்போது திருட்டு ரயில்ல தான் போனேன்னு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்போ அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பாங்கல்ல, அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடிச்சு கீழே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது. தெரியாததுல அது உண்மை சம்பவம் கிடையாது. அதெல்லாம் வதந்தியா பரப்புனது கலைஞர் ட்ரெயின், அது உண்மை சம்பவம் கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லைண்ணே. தண்டவாளத்துல தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம போனதை சொல்ல விரும்பல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. போஸ் வெங்கட் சொன்னாங்க திமுக காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த 2026ல நான் கண்ட காமெடி இதுதாங்க. நீட்டு தேர்வுக்கான ரகசியம் ஒருத்தட்டும் கிடையாது. எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எங்க வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. 7 பாதாளத்தை தாண்டி 7 குகைகளை தாண்டி அங்கே ஒரு சிட்டுக்குருவி இருக்கும். அந்த சிட்டுக்குருவியினுடைய இதயத்திற்குள் வைத்திருக்கிறோம். நீங்க நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது காளியம்மாள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். என செந்தில் பாலாஜி என்ன விடவான என்ன தேடுறாங்க? அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அலங்கரித்தவர்கள் என்ன நீங்கள்? நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கனே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா. பேசுறாங்க டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் சண்டை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்ததா இல்லையா? ஸ்வீட் எனிமின்னு ஐயா கருணாநிதி சொன்னாரா இல்லையா? அது வேற வாயி, இது நார வாயி. எதை எடுத்து படிக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஏன்னு கேளுங்க, கள்ளச்சாராயம் இருக்கு, கஞ்சா மரணங்கள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு, நிலவள சுரண்டல் இருக்கு, மலை கொள்ளையடிப்பது இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் சொன்னேன் பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவனை எல்லாம் எழுத்தாளன்னு சொல்லாதீங்க. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் வேற, எழுத்தாளன் வேற. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் எல்லாம் நீங்க எழுத்தாளன்னு சொல்லிடுவீங்களா? எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீங்க தான் அதை சொல்றீங்க. நான் தண்டவாளத்துல தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். அவன் தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்த தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்த நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்தது நான் பார்த்தேன். முன்னாடிலாம் சொன்னாங்க அதிமுக தான் 5 சண்டைன்னாங்க. நீங்க தயவு செய்து தூங்காதீர்கள், தூங்கும் போதே காலை உருவி விட்டுருவாங்க போல. அந்த ஆடியோல என்னென்னமோ பேசியிருக்காங்கன்னு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அடுத்து நம்ம தான்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. இது எப்போ வந்ததுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐயா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். ஜீவ சகாப்தம் சொல்லும் போது சொன்னாங்க, மரியாதைக்குரிய கடன் கொடுத்திருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனா அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க சொந்த கார் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பய மாதிரி இருக்கும். நம்பர் நானும் தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேன். லூசு பையல நானு. கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் வெறும் 10,000ங்கறாங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா பூத் மீட்டிங் நடத்துறோம், நடத்தாம போறோம். இஸ் இட் யுவர் மோடரேஷன்? அது எனக்கு உங்களுக்கு நீங்க என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா? அவங்க நேரம் தருவாங்க, அப்ப பேசுங்க. ஐ அம் நாட் டாக்கிங். அவங்க நேரம் தருவாங்க, பேசுங்க. டாக்டர் ஷர்மிளா பேசுங்க. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ என்ன கோவப்படுற?
நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. ஷர்மிளா மேம் இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன். We just having a debate here. Ma'am, I'm entitled to my view. Ma'am, you are entitled to your view in your time. You are entitled to your view when I come to you. You can speak in your time. இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. உலகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அப்படிதான். சரிங்களா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவம் தெரியாது. No. இது தவறு. Sorry. Okay. Ma'am. Okay. Don't get personal. Both of you sorry. Sir Felix, I'm sorry. Talk about my qualifications or my ethics. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மச்சால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. ஜூலின்னு ஒரு கேரக்டர் கிட்னி திருடனவங்க. இல்ல ரிமோட் மீட்டிங் முடிச்சிட்டு வரோம். சொல்லுங்க. அது பாத்திருக்கீங்களா? இல்ல அத இப்பதான் வெல்ல அம்சம் பிஸ்கட் போட்டு அம்சம் அதானே. ஜூலி அம்சாச்சா? எதுக்கு கத்துறாங்க? என்ன நாய் பிஸ்கட் தீந்து போச்சுனே நாயோட இவன் போடுற சத்தத்துல நம்மள மாட்டி விட்டுறோம் போல இருக்கேன்னு. கிட்னி திருடல் கும்பலும் அதுக்கு ஏஜென்ட்டும் இப்படிதான் கத்துவாங்க. நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தா எல்லாரும் உள்ள போனோம்ல, அது தெரிஞ்சு கத்துறாங்க. வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. டேய் நான் தலைவர் அசல் பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன் நான் தலைவர் சிஎம்ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடி வர்றேன். டேய் நீங்க ஓய் சொல்லி பாச தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி போடா நீ பா. டோக்கனுக்கு 8000 தரங்கறத நம்புற, அவன் 10000 தரங்கற நம்புற, ஃப்ரிட்ஜ் தரங்கறத நம்புற, தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் தரங்கறத நம்புற, 2000 தரங்கறத நம்புற, 2500 தரங்கற நம்புற. ஆனா நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்றேன், நம்பு. நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. அஜிதா அக்னல் தாவேகாவில இருந்து திமுகவுல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இப்ப பரவலா பேசிட்டு இருக்கு. இல்லடா இது சொல்லாம கொள்ளாம வந்துட்டா இல்லையே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை விலக்கிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நான் இன்று என்னை கண்மொழி அம்மா மற்றும் மற்ற அமைச்சர்கள் அனைவர் முன்னிலையில் என்னை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் இல்லாதனால தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை நான் விலக்கிக் கொண்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஏண்டா தப்பு பண்ணது யாருடா? குத்தம் செஞ்சது யாருடா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியற? அஜிதா கூட இருக்கிறவங்க அதே ஆட்கள், அதே டெய்லர், அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்கள் எல்லாரும் திமுக ஆட்கள் பின்னாடி நிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு? திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு. ஏன்னா திமுகவுக்கு மாற்றாக நான் வரண்டாரு. ஆனா உங்க ஆட்கள் எல்லாருமே திமுக கூட கூட்டா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்புறம் உங்களை எப்படி நம்ப முடியும்? உங்களுக்கு எப்படி இந்த மாவட்ட செயலர் பதவி கொடுக்க முடியும்?